அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம மூட்டு வலியை நீக்கக்கூடிய முடக்கத்தான் மூலிகையை பயன்படுத்தி அந்த இலைகளை பயன்படுத்தி எப்படி ஒரு தோசை செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் கடையில் தான் வாங்கினேன். 2 கட்டு தழைகளை நான் சுத்தமாக காம்புகளெல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக ஆஞ்சி தண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன். இந்த கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புக்களும் இருக்குது. இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் பொழுது மலச்சிக்கல், மூல நோய்கள், கரப்பான், கிரந்தி, பாதவாதம் போன்ற நோய்களும் குணமாகும். மூட்டு வலியை நீக்கும். இந்த 2 கட்டு கீரைக்கு நான் 2 கப் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன், இட்லி அரிசி. அதை நல்லா களைஞ்சி 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ அந்த அரிசியை கிரைண்டரில் நான் சேர்த்து நான் மாவு இட்லிக்கு எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோமோ அதே மாதிரி இதில் சேர்த்து அரைக்கிறேன். அரிசி ஒரு பக்கம் கிரைண்டரில் ஓடிட்டுருக்கும் போதே நான் அந்த கீரையை வடிகட்டி மிக்சியில் போட்டு அப்பப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குழையை அரைச்சி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா தழை நேரடியாக இந்த மாதிரி கிரைண்டரில் போடும்போது அங்கங்கே சிக்கிட்டு ஒத்தாப்பில் மையாது. பழைய மாடல் கிரைண்டர், அதாவது அந்த ஒத்த கல் இருக்கிற கிரைண்டர்னால் நல்லா ஈஸியாக மஞ்சிடும். இப்போ அரிசி மாவு ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முடக்கத்தான் கீரையை இந்த மாவோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் இதில் கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நைஸாக அரைப்பட்டு வரணும். தேவையான உப்பை நம்ம இந்த பதத்திலே சேர்த்துக்கலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிற அரிசி மாவெல்லாம் வழித்து விட்டு நல்லா இந்த கீரையோடு சேர்ந்து பதமாக அரைஞ்சி வரணும். தோசை பதத்துக்கு ஏற்றாப்புல நைஸாக அரைக்கணுன்றது தான் இது சரியான பதம். உப்பும் நம்ம இதோடய சேர்த்து அரைச்சிடுறதால எல்லாம் ஒத்தாப்பில் சேர்ந்து நல்லா நைஸாக வரும். இந்த பதத்தில் நம்ம இதை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். இந்த பாத்திரத்தில் ஊற்றின மாவை ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும். பாருங்கள் புளிச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி தோசை மாவு பதத்துக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு இந்த பதத்தில் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்லிசாக தோசை வேணுன்றவங்க கொஞ்சம் நீர்க்க கரைச்சிக்கலாம். இல்லை ஊத்தாப்பம் மாதிரி வேணும், வயசானவங்களுக்கு ஊத்தாப்பம் மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கலாம். இது கன்சிஸ்டன்சி. அடுப்பில் இந்த தோசைக்கல்லை வச்சு சூடு ஏறினதும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாவை இதுக்கு அதிகம் அளவு எண்ணெய் தேவைப்படாது. அதனால் டயட்டில் இருக்கவங்க கூட இது நார்மல் தோசையை விட வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். கொஞ்சம் வெந்ததுமே பாருங்கள் கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் அதிகம் விட தேவையில்லை. மெலிசா வேணுன்றவங்க மெலிசா தோசை ஊற்றிக்கலாம். இல்லை ஊத்தப்பம் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஊத்தப்பம் மாதிரி செய்யும்பொழுது கூடுதலாக அதிக நேரம் வேகிற மாதிரி இருக்கும். திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் சுவையான ஆரோக்கியமான ஒரு முடக்கத்தான் தோசை ரெடி. இதுக்கு கார சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னி இது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.